everyone, welcome to Satya Creation. இன்னைக்கு வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th standard maths 10th standardல இப்போ நியூ சிலபஸ் தமிழ்நாடு சமச்சீர் புக் தான் நாம பார்க்க போறோம். அதுல சாப்டர் 1ல ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஜ் நம்பர் 6ல எக்ஸசைஸ் 1.1ல இருக்க ஆல் சம்ஸும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு சம் இதில் ஃபைன் A cross B, A cross B, comma A cross A and B cross A, B cross A கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன்று set of all 2, -2, 3 and B வந்து 1, 4. B வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 4. இதில் நம்ம என்ன இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A cross B, A cross A and B cross A. இதை எப்படி நம்ம போடணும் அப்படின்னா டொமைன் அண்ட் கோடொமைன் போட்டு நம்ம போடலாம். அதாவது இப்போ பாருங்கள், இப்போ இங்கே 2 செட்டு கொடுத்துருக்காங்க. என்னென்ன செட் கொடுத்துருக்காங்க? ஏன்ற ஒரு செட் ஃபஸ்ட்டு செட்டு, பின்றது செகண்ட் செட் இல்லைங்களா? இப்போ வந்து ஏல வந்துட்டு என்னென்ன எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன், 2, -2 and 3. பியில் 1, 4. இப்போது நம்ம இப்போ டொமைன் ட்ராயிங் ட்ரா பண்ணலாம். இதுதான் வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்லுவாங்க, டொமைன். இது என்னன்னு சொல்லுவாங்க, டொமைன். இதை வந்துட்டு பக்கத்தில் கோடொமைன். கோடொமைன். ஹவு மெனி செட்ஸ் ஹியர்? 2 செட்ஸ். அதாவது A and B. இப்போது A, B. ஏன் இங்கே நான் A, B போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைன் A cross B, A cross A and B cross A. இதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா A cross B. A cross B தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ A cross Bக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவை? ஏன்ற செட்டும் தேவை, பின்ற செட்டும் தேவை. அப்போ ஏன்ற செட் வந்துட்டு என்னென்ன எலமெண்ட்ஸ், ஏன்ற செட்டில் என்னென்ன எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க? 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், 2, நெக்ஸ்ட்டு -2, நெக்ஸ்ட்டு 3 இல்லைங்களா? இது வந்து டொமைன். ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குது, ஃபஸ்ட்டு செட் வந்து டொமைன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பி. பியில் என்ன கொடுத்துருக்காங்க? 1 கொடுத்துருக்காங்க, 4 கொடுத்துருக்காங்க. 1, 4. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், A cross B தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போது எப்படி இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா A cross B ஈக்குவல் டு ஃப்ளோ ப்ராக்கெட். இது பேர் வந்து நான் சொல்லுவாங்க ஃப்ளோ ப்ராக்கெட்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் இருக்க ஃபஸ்ட்டு செட்டு இங்கே இருக்க செகண்ட், இங்கே செகண்ட் செட்டில் இருக்க எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகும். இப்போ பாருங்கள், 2 வந்து 1 கூட மேட்ச் ஆகும், நெக்ஸ்ட்டு 4 கூடயும் மேட்ச் ஆகும். அப்போ 2, 1, 2, 1. இங்கே பாருங்கள், 2, 1, 2, 1. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2, 4, 2, 4. இப்போ இதில் ஃபஸ்ட்டு முடிஞ்சிச்சிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், செகண்டும் அதே மாதிரி எல்லாத்துக்கூடையும் இந்த 2ல் மேட்ச் ஆகும். அப்போ மைனஸ் இதே தான் வந்துட்டு -2, 1, -2, 4, -2, 1, -2, 4. நெக்ஸ்ட்டு பாருங்கள், தேர்ட் ஒன்னும் அதே மாதிரி 1 கூட மேட்ச் ஆகும், அதே மாதிரி 4 கூட மேட்ச் ஆகும். இதை எப்படி நம்ம ரைட் பண்ணணும்? 3, 1, 3, 4. இப்போது
ஃப்ளாப் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இப்போது ஏ கிராஸ் பி வந்துட்டு என்னென்னா 2,1 2,4 -2,1 -2,4 3,1 3,4 தட்ஸ் இட். இப்போ வந்துட்டு ஏ கிராஸ் பி வந்துட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன கேட்குறாங்க, ஏ கிராஸ் ஏ. செகண்ட் என்ன கேட்குறாங்க, இதிலே வந்துட்டு ஏ கிராஸ் ஏ கேட்குறாங்க. ஏ கிராஸ் ஏக்கு நம்மளுக்கு என்னென்ன செட்டு தேவை, ஏன்ற செட்டு இருந்தால் போதும். இப்போ பாருங்கள், இங்கே ஏ, இங்கேயும் நமக்கு ஏ வரும். இங்கே நமக்கு பி கிராஸ் ஏ கிராஸ் பி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனால பி நமக்கு தேவைப்பட்டது. இங்கே ஏன்ற செட் இப்போ பாருங்கள், டொமைன், கோடொமைன். இதில் வந்துட்டு ஏல என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு இப்போ ஏ தான் தேவை. ஏல என்ன கொடுத்துருக்காங்க, 2 -2 3. அதே மாதிரி இங்கே 2 -2 3. சேம் இப்போ எப்படி போட்டோமோ ஃபஸ்ட்டு பாருங்கள், 2 இந்த 2 கூட மேட்ச் ஆகும். 2 -2 2 -3. இப்போ பாருங்கள், ஏ கிராஸ் ஏல ஃப்ளாப் ப்ராக்கெட் 2, 2 நெக்ஸ்ட்டு 2, -2 நெக்ஸ்ட்டு 2, 3 இல்லைங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதே தான் ஃபஸ்ட்டு நம்பர் மட்டும் நமக்கு சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு என்னது, -2 இது கூடயே மேட்ச் ஆகும், இது கூடயே மேட்ச் ஆகும், இது கூடயே மேட்ச் ஆகும். அப்போ ஃபஸ்ட்டு மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஃபஸ்ட் நம்பர் என்ன, -2, இது வந்து அதே தான் வரும் 2. நெக்ஸ்ட்டு -2, -2 நெக்ஸ்ட்டு -2, 3. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், இது கூட மேட்ச் ஆகும், இது கூடயே மேட்ச் ஆகும், இது கூடயே மேட்ச் ஆகும். தேர்ட் ஒன் என்ன, 3, 2 3, -2 3, 3 3 இவ்வளோதான். இது ஏ கிராஸ் ஏ வந்துட்டு 2, 2 2, -2 2, 3. இது -2, 2 -2 -2 -2 3 3, 2 3, -2 3, 3. நம்ம தேர்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், பி கிராஸ் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், பி கிராஸ் ஏ. பி கிராஸ் ஏ. இப்போ பி என்ன, பீன்ற செட் என்ன நமக்கு, டொமைன். பியில் வந்துட்டு 1 4 கொடுத்துருக்காங்க. இங்கே பி கிராஸ் ஏ, என்ன கொடுத்துருக்காங்க, 2, -2 3. அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், ஏ பி கிராஸ் ஏல வந்துட்டு ஃபஸ்ட் ஒன்று 1, 2 1, -2 1, 3. இப்போது ஃப்ளாப் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு 1, 2 1, -2 நெக்ஸ்ட்டு 1, 3 நெக்ஸ்ட்டு 4. இப்போ பாருங்கள், 4, 2 4, -2 4, 3. ஓகேங்களா, அவ்வளோதான். இப்போது ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். அவ்வளோதான். இதில் நெக்ஸ்ட்டு செகண்ட் சம்மை பார்க்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், செகண்ட் சம், ஃபைண்ட் ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ அண்ட் பி கிராஸ் ஏ. சேம் கண்டிஷன் சேம் தான். இங்கேயும் ஏ கிராஸ், இங்கேயும் என்ன பார்த்தோம், ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ அண்ட் பி கிராஸ் ஏ. செகண்ட் சம்லேயும் அதே தான். பட் வந்துட்டு செட்ஸ் மட்டும் நம்மளுக்கு வேறு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஏ ஈக்குவல் டு பி, அதாவது ஏவும் பியும் ஈக்குவல், ஆனால் செட்டு கொடுத்துருக்காங்க, பி, கியூ கொடுத்துருக்காங்க. அப்போது நமக்கு therefore A equal to set of all A equal to P, Q. அதே மாதிரி set of all B equal to அதே தான் P, Q. P,
Q. Set of all A equal to P, Q, B equal to P, Q. ஏன் கேட்டிங்கன்னா A equal to B, P, Q. அப்போ Aல இருக்கும் செட்டும் Bல இருக்கும் செட்டும் ஈக்குவல். அப்போ Aவும் சேம் தான், Bயும் நமக்கு சேம். கண்டிஷன் என்ன? ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? இப்போது A cross B. இப்போ நம்ம இது கோடொமைன் எதுக்கு நான் ஃபஸ்ட்டு சம்மில் போட்டேன் அப்படின்னா, உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக டொமைனும் கோடொமைனும் ட்ராயிங் பண்ணி போட்டேன். இப்போ இந்த சம்மில் நம்ம டொமைன் அண்ட் கோடொமைன் போடாமல் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். பாருங்கள் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு. இப்போது A cross B. இப்போ பாருங்கள், இப்போ A cross Bயில் இதில் A வந்து நமக்கு PQ, B PQ. என்ன பண்ணும்? Aல இருக்க ஃபஸ்ட்டு செட்டு, இப்போது செகண்ட் செட்டை நம்ம விட்டுடலாம். செகண்ட் செட் என்ன? Q, Aவில் இருக்க செகண்ட் எலமெண்ட்டை விட்டுடலாம். செகண்ட் செட்டு கிடையாது, சாரி. Aல 2 எலமெண்ட் கொடுத்துருக்காங்க, Bயில் 2 எலமெண்ட் கொடுத்துருக்காங்க, அதாவது PQ. இப்போ இதில் இருக்க Aல இருக்கிறதுல ஃபஸ்ட்டு எலமெண்ட் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எலமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா P. இந்த P வந்துட்டு செகண்ட் செட்டில் இருக்க எலமெண்ட் கூட மேட்ச் பண்ணும். இப்போ பாருங்கள், இப்போது P, P. ஏன்னா இது ஃபஸ்ட்டு இதில் இருக்க இது P, P. நெக்ஸ்ட்டு P, Q. செகண்ட் இது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், செகண்ட் எலமெண்ட் Q, P, Q. இது A cross B. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்? A cross A ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ஏல இருக்கிறது தான் வந்துட்டு, அதாவது A cross A. அப்போ நம்மளுக்கு இங்கேயும் A, இங்கேயும் A. PQ. இப்போ இது PQ. இப்போ பாருங்கள், P, Q. நெக்ஸ்ட்டு Q, Q. அதே தான் வரும் நமக்கு. எதை எப்படி மாற்றி போட்டாலும் அதே தான் வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கொடுத்துருக்க செட் வந்து அதே தான். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு B cross A. Bயில் என்னது? ஃபஸ்ட்டு P, Q. ஏன்னா P, Q செகண்ட் இதில். நெக்ஸ்ட்டு Q, Q. நீங்கள் பாருங்கள், A cross Bனாலும் எல்லாமே பாருங்கள் சேமாக தான் வரும் நமக்கு. ஃபுல்லாக ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதில் A cross B, A cross A, B cross A எல்லாமே பாருங்கள் PQ. செகண்டில் பாருங்கள் PQ. நெக்ஸ்ட் QP. நெக்ஸ்ட் QQ. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம், அதாவது எலமெண்ட்ஸு சேம். ஏவும் பியும் சேம். அவங்க தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். A equal to B, அதாவது P, Q. அப்போ நம்மளுக்கு எந்த செட்டு எப்படி கேட்டாலும், என்ன நம்மளுக்கு கண்டிஷன் கொடுத்தாலும் சேம் ஆன்சர்ஸ் தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், தேர்ட் ஒன் வந்து செட் ஆஃப் ஆல் M, N. Bன்ற செட் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க? பை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கண்டிஷன் சேம் தான். A cross B, A cross A அண்ட் B cross A நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ ஏன்ற செட் வந்துட்டு M, N கொடுத்துருக்காங்க. Bன்ற செட் வந்துட்டு பை. அப்படின்னா வந்துட்டு நமக்கு எம்டி செட். பைனா என்னது? எம்டி செட். ஓகேங்களா? இப்போ பாருங்கள்,
ஏ கிராஸ் பி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஃபஸ்ட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? ஏ கிராஸ் பி ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பைனா ஏ ஈக்குவல் டு பை ஆர் பி ஈக்குவல் டு பை, இப்படி தான். ஓகேங்களா? அப்போ ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு என்னது? ஒன்றுமே கிடையாது, பை. அப்போ இது வந்துட்டு எம்டி செட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் பி வந்துட்டு எம்டி செட். அப்போ பி கிராஸ் பி இப்போ வந்துட்டு ஏல வந்துட்டு நம்மளுக்கு செட்டு கொடுத்துருக்காங்க, எம்என் எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, பியில் எதுவுமே இல்லை. இப்போ இதில் கொடுத்துருக்காங்க, இதில் இல்லை. அப்போ வந்துட்டு இதை நம்மளால் பேர் பண்ண முடியுமா? எம்டி செட்டை பேர் பண்ண முடியாது. அதனால் இது வந்துட்டு எம்டியாக தான் இருக்கும். இப்போ வந்துட்டு பாருங்கள், ஏ கிராஸ் பி எம்டினா பி கிராஸ் ஏவும் நமக்கு என்னது? ஆட்டோமேட்டிக்காக பி கிராஸ் ஏவும் நமக்கு பை தான், அதுவும் எம்டி தான் இல்லைங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஏ கிராஸ் ஏ தேர்ட் ஒன் இருக்குங்களா? இப்போ செகண்ட் ஒன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஏ கிராஸ் ஏ. இது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணால் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஏ என்ன கொடுத்துருக்காங்க? எம்என். நெக்ஸ்ட்டு கிராஸ் பி என்ன கொடுத்துருக்காங்க? கொடுக்கல, சாரி, ஏ தான். இப்போ ரெண்டுமே ஏ. இதில் எம்என், இதுலேயும் வந்துட்டு எம்என். இது நம்ம ஆன்சர் எப்படி போடணும் அப்படின்னா, ஃப்ளார் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு இதில் இருக்க ஃபஸ்ட்டு எம் கமா எம், நெக்ஸ்ட்டு எம் கமா என், நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் செகண்ட் என் கமா எம், நெக்ஸ்ட் என் கமா என். இதுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் பார்க்கலாம். செகண்ட் சம், let a equal to set of all 1, 2, 3 and b equal to x such that x is a prime number less than 10. x such that x is a prime number less than 10. இப்போ நம்ம இங்கே என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஏல எலமெண்ட்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க, 1, 2, 3 எலமெண்ட்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ பியில் எலமெண்ட்ஸ் கொடுக்கல, ஆனால் அவங்க வந்துட்டு நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணால், எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் எ ப்ரைம் நம்பர்னு அவங்களே ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரைம் நம்பர் எதுக்குள்ளே இருக்கணும்? லெஸ் தென் 10க்குள்ளே இருக்கணும். அப்போது லெஸ் தென் 10க்குள்ளே இருக்கணும்னா 2 இஸ் எ ஈவன் ப்ரைம் நம்பர். ப்ரைம் நம்பர்னால் என்னன்னு ஆல்ரெடி நமக்கு தெரியும். 2, நெக்ஸ்ட்டு 3, நெக்ஸ்ட்டு 5, 7, நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். 2, 3, 5, 7. ஓகேங்களா? லெஸ் தென் 10. இப்போ 2 வந்துட்டு 2 இஸ் ஏ ஈவன் ப்ரைம் நம்பர், ஒன்லி ஈவன் ப்ரைம் இஸ் 2. நெக்ஸ்ட்டு 3, 5, 7. ஓகே, இப்போ இதை நம்ம ஆல்ரெடி செட்ஸ் நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல், ஆல்ரெடி அவங்களே கொடுத்துருக்காங்க, 1, 2, 3. 1, 2, 3. பி நம்ம ரைட் பண்ணணும். பி ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் என்னென்ன? 2, 3, 5, 7. என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, find A cross B and B cross A. Find A cross B and B cross A. நம்ம இப்போது ஏவில் வந்துட்டு 3 எலமெண்ட்ஸ் இருக்குது, பியில் வந்துட்டு 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. 2, 3, 5, 7. இது எங்கேருந்து வந்ததுன்னா ப்ரைம் நம்பர் அவங்களே க்ளூ கொடுத்துருக்காங்க. ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 10. ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 10. இப்போது ஃபஸ்ட்டு என்ன நம்மளுக்கு கண்டிஷன்? ஏ க்ராஸ் பி. ஏ க்ராஸ் பி. ஏ க்ராஸ் பி.
ஏ என்ன நமக்கு 1, 2, 3. நெக்ஸ்ட் என்ன இருக்குது கிராஸ், அந்த கிராஸ் இங்கே. நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ்க்கு கிராஸ். நெக்ஸ்ட் என்ன இங்கே பி, பியில் என்னென்ன செட் எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க 2, 3, 5, 7. ஓகேங்களா. இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு சம் எப்படி நம்ம போட்டோமோ டொமைன் அண்ட் கோடொமைன் போட்டு எப்படி நம்ம போட்டோமோ அதே மெத்தட் தான். எதுக்கு ஃபஸ்ட்டு நான் டொமைனும் கோடொமைன் போட்டேன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக தான் நான் டொமைன் கோடொமைன் போட்டேன். இது நம்ம டொமைன்ஸ் போடாமே நம்ம போடலாம். இப்போ பாருங்கள் A cross B equal to 1, 2, 1, 2, next 1, 3, 1, 5, 1, 7. next second first இது செட் ஏல இருக்கிற ஃபஸ்ட்டு எலமெண்ட் பியில் இருக்க எல்லா எலமெண்ட்டோடையும் மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம ரைட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு செட் ஏல என்ன எலமெண்ட் கொடுத்துருக்காங்க 2, அந்த 2 மட்டும்தான் இங்கே சேஞ்ச் ஆகும், மீதெல்லாம் ஆஸ் இட் இஸ் அப்படி தான் வரும். 2, 2 நெக்ஸ்ட்டு 2, 3 இதில் இருக்க மாதிரி. நெக்ஸ்ட்டு 2, 5 நெக்ஸ்ட்டு 2, 7 2, 7. நெக்ஸ்ட்டு தேர்ட் எலமெண்ட் 3, 3, 2 செகண்டு சேம் எல்லாத்துலேயும் சேமாக தான் வரும். நெக்ஸ்ட்டு 3, 3 நெக்ஸ்ட்டு 3, 5 நெக்ஸ்ட்டு 3, 7. A cross B அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு செகண்ட் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க B cross A, B cross A ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ B cross Aக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன வேல்யூ ரைட் பண்ணோம் B உடைய வேல்யூ. B என்ன நமக்கு 2, 3, 5, 7 B உடைய வேல்யூ. நெக்ஸ்ட்டு கிராஸ், நெக்ஸ்ட்டு கிராஸ். நெக்ஸ்ட்டு A உடைய வேல்யூ. A என்ன 1, 2, 3. இப்போ 2, 1 நெக்ஸ்ட்டு 2, 2 நெக்ஸ்ட்டு 2, 3 நெக்ஸ்ட்டு 3, 1 3, 2 3, 3 செகண்ட் எல்லாமே சேமாக தான் வரும். ஃபஸ்ட்டு மட்டும்தான் இது வந்து இந்த ஃபஸ்ட்டு செட்டில் இருக்க எலமெண்ட் செகண்ட் செட்டில் இருக்க எல்லாத்துக்கூடயும் மேட்ச் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு தேர்டு 3 இருக்குது செகண்ட் ஸ்டெப்பு. நெக்ஸ்ட்டு 5 இருக்குது, அந்த 5 எல்லா கூட மேட்ச் ஆகும். இப்போது 5, 1 5 இங்கே ஃபஸ்ட் நம்பர் 1 தானே 5, 1 நெக்ஸ்ட்டு 5, 2 நெக்ஸ்ட்டு 5, 2 நெக்ஸ்ட்டு 5, 3 நெக்ஸ்ட் என்ன ஒரு நம்பர் இருக்குது 7, 7, 1 7, 2 7, 3 ஃப்ளாக் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடலாம். இவ்வளோதான். இப்போ A cross B வந்துட்டு இதோடைய ஆன்சர், B cross A இதோடைய ஆன்சர், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம் பாருங்கள். இஃப் B cross A equal to -2, 3 -2, 3 -2, 4 0, 3 0, 4 3, 3 3, 4. இப்போ B cross A உடைய வேல்யூ அவங்க கொடுத்துட்டாங்க. அவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க ஃபைன் A அண்ட் B, ஃபைன் A அண்ட் B கேட்குறாங்க. A என்னன்னு கேட்குறாங்க, B என்னன்னு கேட்குறாங்க.
இப்போ நல்லா பாருங்கள், அவங்க கொடுத்துருக்கிறது பி க்ராஸ் ஏன்னு தான் கொடுத்துருக்காங்க, ஏ க்ராஸ் பின்னு கொடுக்கல. பி க்ராஸ் ஏ, பி க்ராஸ் ஏ கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு இந்த கொடுத்துருக்க இந்த எலமெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு வந்துட்டு பியோடைய வேல்யூ. இப்போ பாருங்கள், பி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இப்போ பி ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2 கொடுத்துருக்காங்க, -2, இங்கே ஒரு -2, நெக்ஸ்ட்டு 0 0 3 3. இப்போது இங்கே ஒரு -2, இங்கே ஒரு -2 -2 கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம ஏதாவது ஒன்று மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். -2 ஒரு மட்டும் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதில் பாருங்கள் 0 0, அப்போ 2 0 இருக்குது, ஏதாவது ஒன்று மட்டும் நம்ம ரைட் பண்ணால் ரிப்பீட் ஆகக்கூடாது எலமெண்ட்ஸு, அதனால் 0. நெக்ஸ்ட்டு இங்கே 3 3, அதனால் 3, ஒரே ஒரு 3 மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஏன் இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்துருக்கேன் அப்படின்னா, கொடுத்துருக்கிறதே வந்துட்டு பி தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, பி க்ராஸ் ஏ, பி க்ராஸ் ஏ. அப்போது பி க்ராஸ் ஏனா ஃபஸ்ட்டு இருக்க எலமெண்ட்ஸ் வந்து பி, நெக்ஸ்ட்டு செகண்ட் வந்து இருக்கிறது எல்லாமே ஏ. செகண்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 4, இங்கே 3 4 3 4, இந்த 3 4 3 4 ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. அப்போ ஒரே ஒரு 3 4 மட்டும்தான் வரும், 3, 4. இதுதான் இதோடைய ஆன்சர். அப்போ ஏ வந்துட்டு 3 க்ராஸ் ஏ 3, 4. நெக்ஸ்ட் பி ஈக்குவல் டு -2, 0, 3. தட்ஸ் இட், அவ்வளோதான். Fourth sum, if a equal to 5, 6, b equal to 4, 5, 6, c equal to 5, 6, 7, show that a cross a equal to b cross a intersection c cross c. இங்கே பாருங்கள், இப்போ இதில் வந்துட்டு a cross a ஈக்குவல் டு b cross b intersection c cross c. ஈக்குவலுக்கு ரைட் சைட்லேயும் ஒரு இது இருக்குது, இந்த பக்கம் லெஃப்ட் சைட்லேயும் இருக்குது. அப்போ வந்துட்டு இது LHSன்னு நம்ம எடுத்துக்கலாம், இந்த ஈக்குவல் RHSன்னு எடுத்துக்கலாம், RHS. இப்போ LHS ஈக்குவல் டு RHS, இதை தான் நம்ம இங்கே வந்துட்டு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு வந்துட்டு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, டேக் LHS. இப்போ LHS நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, A cross A, A cross A, A cross A. இப்போ A cross A நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். A cross A ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஏல என்ன கொடுத்துருக்காங்க, 5, 6. இங்கே க்ராஸ்க்கு க்ராஸ், மறுபடியும் என்ன எலமெண்ட்டு, மறுபடியும் ஏ தான். அப்போது 5, 6 சேம் அதே எலமெண்ட்ஸ் தான் வரும். இங்கே இதுவும் ஏ, இதுவும் ஏ, ஏ க்ராஸ் ஏ, இங்கே ஏ. இப்போ இதுக்கான ஆன்சர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா, ஆல்ரெடி நான் டொமைன் கோடொமைன் போட்ட மாதிரியே அதே ஸ்டெப் தான். இதில் இருக்க ஃபஸ்ட்டு, இப்போ இதில் இருக்க வந்துட்டு ஃபஸ்ட்டு செட் வந்துட்டு இது ரெண்டுத்துக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி வைப்போம். அப்போது 5, 5, 5, 6. நெக்ஸ்ட்டு 6, 5, 6, 6, 6, 6. இதுதான் இப்போ 5, 5, 5, 6, 6, 5, 6, 6. இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு A cross A வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இதை வந்துட்டு ஈக்குவேஷன் 1 நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு LHS இப்போ வந்துட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். 5, 5, 5, 6, 6, 5, 6, 6. நெக்ஸ்ட்டு RHS ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். RHS எடுத்துக்கலாம். டேக் RHS. RHS என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, B cross B intersection C cross C. இப்போ B cross B
ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சி கிராஸ் சி ஃபைண்ட் அவுட் பண்ணால் தான் நமக்கு இது ரெண்டுத்துலேயும் இருக்க இன்டர்செக்ஷன் எடுக்க முடியும். இப்போ ஃபஸ்ட்டு பி கிராஸ் பி, பி கிராஸ் பி, பி கிராஸ் பிக்கு பியோடைய எலமெண்ட் ரைட் பண்ணோம். பி என்னது நம்ம கொடுத்துருக்காங்க, இங்கே பி பாருங்கள் 4, 5, 6, 4, 5, 6 அகெயின் க்ராஸு. நெக்ஸ்ட்டு மறுபடியும் பி தான், அப்போது 4, 5, 6 இல்லைங்களா. இப்போ நம்ம இதை வந்துட்டு பி கிராஸ் பி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு சேம் தான். 4, 4 எப்படி பண்ணால் இங்கே பாருங்கள் இதில் இருக்க 4, நெக்ஸ்ட்டு 4, 5, 4, 6, 4, 4, 4, 5, 4, 6. நெக்ஸ்ட்டு செகண்ட் எலமெண்ட்டு எல்லா கூடயும் மேப் ஆகும். இப்போ 5, 4, 5, 5, 5, 6. நெக்ஸ்ட்டு தேர்ட் எலமெண்ட் இது எல்லாத்தோடையும் மேட்ச் ஆகணும். இப்போது 6, 4, 6, 5, 6, 6 ஓகேங்களா. இப்போது இங்கே பாருங்கள் இதில் செகண்ட் எலமெண்ட் சேமாக தான் வரும் எல்லாத்துக்கும். நம்ம இதில் இருக்கிறத எதுக்கும் மேட்ச் பண்ணுறோம், எதுக்கும் மேட்ச் பண்ணுறோம். பாருங்கள் இது ஃபஸ்ட்டு எலமெண்ட் மட்டும்தான் நம்மளுக்கு இதில் மாறும். ஓகேங்களா. இப்போ இது பி கிராஸ் பி. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், சி கிராஸ் சி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சி கிராஸ் சி, சி கிராஸ் சிக்கு சி வந்து என்ன கொடுத்துருக்காங்க 5, 6, 7, 5, 6, 7 கிராஸ் 5, 6, 7. இப்போது 5, சி கிராஸ் சி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு 5, 5, நெக்ஸ்ட்டு 5, 6, 5, 7, நெக்ஸ்ட்டு 6, 5, 6, 6, 6, 7, நெக்ஸ்ட்டு 7, 5, 7, 6, 7, 7. இங்கே பாருங்கள் இப்போது பி கிராஸ் பி வந்துட்டு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 4, 4, 4, 5, 4, 6, 5, 4, 5, 5, 5, 6, 6, 4, 6, 5, 6, 6 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். சி கிராஸ் சியும் வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. இப்போது என்ன பண்ணணும், லாஸ்ட்டாக ஃபைனல் ஸ்டேஜு நம்ம பி கிராஸ் பி, பி கிராஸ் பி, பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி தான் நம்மளுக்கு RHS. அதான் இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இங்கே பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பி கிராஸ் பிலேயும் சி கிராஸ் சிலேயும் இருக்கிற இன்டர்செக்ஷன் நம்ம எடுக்கணும். அது என்ன எப்படி அப்படின்னா பி கிராஸ் பிலையும் சி கிராஸ் சிலையும் இருக்க காமன் எலமெண்ட்ஸை மட்டும் நம்ம நோட் பண்ணோம். இப்போ பாருங்கள் இங்கே 4, இருக்குது இதில் பி கிராஸ் பியில். இதில் இருக்கா பாருங்கள் இல்லை, அப்போ அதை விட்டுலாம். 4, 5 இங்கே இல்லை, 4, 6 இங்கே இல்லை, 5, 4 இல்லை, 5, 5 இங்கே பாருங்கள் 5, 5 இருக்குது. அதே மாதிரி சி கிராஸ் சிலையும் 5, 5 இருக்குது இல்லைங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள் 5, 6 இருக்குது. அதே மாதிரி சி கிராஸ் சிலையும் 5, 6 இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க 6, 4, 6, 4 இதில் இல்லை. நெக்ஸ்ட்டு 6, 5, 6, 5 இதில் இருக்குது, இதுலேயும் இருக்குது. 6, 5 இங்கே 6, 5. நெக்ஸ்ட் பாருங்கள் 6, 6, 6, 6 இதுதான். இப்போ அப்போ காமனாக இருக்கிறது என்னென்னது 5, 5 நெக்ஸ்ட்டு 5, 6 நெக்ஸ்ட்டு
6,5 6,6 இல்லைங்களா? இப்போ பாருங்கள், இது வந்துட்டு RHS ஈக்குவேஷன் 2 அவங்க நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, LHS ஈக்குவல் டு RHS இதை தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. A cross A LHS நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 5,5 5,6 6,5 6,6 கிடச்சிருக்கு. அதே மாதிரி RHSல என்ன கிடச்சிருக்கு பாருங்கள், 5,5 5,6 6,5 6,6 இதுலேயும் 5,5 5,6 6,5 6,6 இதுலேயும் RHSலேயும் வந்துட்டு 5,5 6 5,6 6,5 6,6. அப்போது therefore element equation 1 and equation 2 LHS equal to RHS is proved. அவ்வளோதான். That's it.